ஹாய் வெல்கம் பேக் டு ஜோதி விலாக்ஸ். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் 1 கிலோ ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸ் பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கேன். இப்போது நான் டபராவில் செய்ய போகிறேன். டபராவில் ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு 4 ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். பச்சை மிளகா ஒரு 3 ஆனியன் கீறி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து தக்காளி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் நான் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விடணும். அப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். லைட்டாக உப்பு சேர்த்தா நல்லா வதங்கி வரும். அதுக்காக இப்போ புதினா கொத்தமல்லி 2யும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஆல்ரெடி சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை கழுவிட்டு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தேவையான அளவு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அதையும் உள்ளே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடணும். இப்போ காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் போல் பிரியாணி ஆச்சி பிரியாணி மசாலா, அந்த 2யும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி பாசுமதி அரிசிக்கு சேர்ப்பேன். இப்போ 4 டம்ளர் அரிசி சேர்க்குறேன், அதுக்கு 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருந்தேன். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக அது அரிசி உடையாமல் இருக்க கொஞ்சம் லெமன் சாறு புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ தம் போட்டாச்சு. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.